Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சிங்கிள் crochet அதோட ஷார்ட் ஃபார்ம் அண்ட் சிம்பிள் பிராக்டிஸ் பேட்டர்ன் எப்படி கண்டினியூஸா போறதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியே ஃபவுண்டேஷன் செயின் எப்படி போடணும், ஸ்லிப் நாட் எப்படி போடணும்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ செக் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸா இந்த வீடியோ பாருங்க. ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்லிப் நாட் போட்டு ஃபவுண்டேஷன் செயின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அதான் பேஸ் வந்து கிரியேட் பண்றது. ஸோ ஈவன் நம்பர்ல போட்டுக்கோங்க, அப்போ உங்களுக்கு பிகினரா இருக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு 10 செயின் போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஒரு செயின் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்க போறோம் சிங்கிள் crochetக்கு. ஏன் சேர்த்துக்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்னர் வந்து இப்போ திருப்ப போறோம், திருப்பி மேலே ஒர்க் பண்ண போறோம். ஸோ திருப்பும் போது சிங்கிள் crochetோட ஹைட் எவ்வளோ பெருசா வரும்ன்றது நமக்கு தெரியணும். அது வந்து ஒரு லூப் சைஸ்ல இருந்தாலே ஓகே. அதனால தான் நான் ஒரு லூப் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த இடத்துல புரியல ஏன் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்போ நம்ம போட்டுட்டு வந்த ஃபவுண்டேஷன் செயின்லயே ஒவ்வொரு செயினா இன்சர்ட் பண்ணி ஒரு yarn work பண்ணி வெளியில எடுத்து அகைன் ஒரு yarn work பண்ணும்போது நமக்கு சிங்கிள் crochet கிடைச்சிரும். அதாவது நான் வீடியோல சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி இதோட லுக் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நெருக்கமா தெரியும் இந்த ஸ்டிச். இன்னொரு விஷயம், நம்ம எந்த கார்னர் திருப்பும் போதும் சிங்கிள் crochetல ஒரு செயின் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுட்டு தான் திருப்பணும், ஓகேவா? உங்களுக்கு எப்படி திருப்பணும்னு சொல்லி கொடுத்துட்டேன், சிங்கிள் crochet எப்படி போடணும்னு வீடியோல பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம டர்ன் திருப்பினதுக்கு அப்புறம் கீழே இருக்க செயின் ஸ்டிச் மேல எல்லாமே நமக்கு ஒரு லூப் மாதிரி தெரிஞ்சிரும். இப்போ நான் வீடியோல காட்டுற பாத்தீங்களா, இந்த லூப்ல தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஸோ செகண்ட் ரோ, ஓகேவா? இந்த லூப்லயே ஃபார் லூப் பேக் லூப்னு ரெண்டும் இருக்கு. ஆனா நம்ம இப்போ சிங்கிள் crochet போடும்போது ரெண்டு லூப்புமே சேர்ந்த மாதிரியே போட்டுக்கோங்க. இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஃபவுண்டேஷன்ல 10 செயின் போட்டோம் அப்படின்னா நம்ம எத்தனை ரோ, அதாவது ஒரு 20 ரோ நம்ம போட்டா கூட அதோட கவுண்ட் எவ்வளவு வரணும்னா ஃபவுண்டேஷன் செயின் கவுண்ட் தான் வரணும். ஸோ அதை வந்து கண்டிப்பா மெயின்டைன் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதுக்கு வந்து சேஃப்டி பின் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. ஸோ பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிப்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டிச்சோட நேம் அண்ட் ஷார்ட் ஃபார்ம் சிம்பிள் நான் கொடுத்துருக்கேன், ஸோ எழுதிக்கோங்க. தேங்க்யூ ஃபார்